தேவனுடைய ஆலயத்தில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுக்காக நானும் ரொம்ப சந்தோஷம். When we came here, the Sunday school children welcome us and sing a very beautiful song. நாம் இங்கே வரும்போது சண்டே ஸ்கூல் மக்களோட சேர்ந்து நமக்கு ஒரு வெல்கம் பாட்டை பாடினாங்க. They were saying that the wise man built a house on rock and the foolish man built a house on a sand. Wise man, புத்தி உள்ளவன், ஞானி ஒரு விதமான வீடை கட்டினாரு பாறையின் மேல், இன்னொருவன் மணல் மேல். அவனுக்கு foolish man சொன்னார். As Apostle David said that it's a beautiful building and it's the Lord's house. Apostle David சொன்ன போல அருமையான ஒரு பில்டிங், இது தேவனுடைய ஆலயம். And I can say that it's a very nice building because and also strong because its foundation is very strong. நான் கூட சொல்லலாம் இது அருமையான பில்டிங், நல்லா கட்டிருக்கு, ஏனென்றால் இதோடைய ஃபவுண்டேஷன் ரொம்ப கெட்டியா இருக்கு. So this is a beautiful building. There is a windows, walls, and lights and fan. So this is the beauty of this building. எல்லாமே வந்து இது அருமையான பில்டிங் சொல்றதுக்காக ஜன்னல் வந்து கதவு, லைட், ஃபேன் எல்லாமே சேர்ந்து. So my dear brothers and sisters, what is the real beauty of the Lord's house? ஆனா உண்மையாக தேவனுடைய ஆலயத்தின் உண்மையான அந்த பியூட்டி அருமை எதுல நாம் பார்க்கிறோம்? The real beauty of the Lord's house is you. The Lord's house beauty is children of God. தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது எல்லாத்துக்கும் மேலான ஒரு அழகானது நீங்கள் தான், தேவனுடைய மக்கள். As Apostle Zoom said that we have many treasures, valuable things, and the gift of the Holy Spirit. Apostle Joel நமக்கு கற்றுக் கொடுத்த போல எல்லாத்துக்கும் மேலான பரிசுத்த ஆவியான பெரிய ஒரு gift தேவன் கொடுத்திருக்கிறார் நமக்கு. In Pakistan, our parents, our forefathers said that there is a house, there is a husband and wife, but they have no children. So there is no beauty, there is no joy, there is no happiness. பாகிஸ்தான் நம்ம நாட்டில் வந்து பெரிய வீடு இருக்கலாம், மனைவி எல்லாம் வீட்டில் இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைகள் இல்லாம இருந்தா அது சந்தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. So my dear brothers and sisters, when we come in the Lord's house, our Heavenly Father see us and become too happy and pleased to see us. நம்முடைய சர்வேஷன் ரட்சிப்புக்காக நமக்கு இந்த எல்லா விதமான நம் கேட்டதெல்லாம் கொடுத்திருக்கிறார் நம்முடைய ரட்சிப்புக்காக. And the precious thing we have, the faith, the love and the hope. இதுல இன்னும் முக்கியமானது நமக்கு விசுவாசம் உண்டு, நமக்கு எதிர் நோக்கம் உண்டு, அன்பு கொடுத்திருக்கிறார் தேவன். So dear brothers and sisters, let us faithful to God. நாம் தேவனுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கலாம் and strive for our salvation. நம்முடைய ரட்சிப்புக்காக நம்ம கூட போராடணும். And I want to tell you what is the real house, and we have a strong foundation by the faith. இந்த பலமான வீடு பற்றியும் நம்முடைய விசுவாசத்தின் பற்றி நான் சொல்றதுக்கு விரும்புகிறேன். In a house we experience that there is a 4 walls. ஒரு வீட்டில் ஒரு 4 சவுறு இருக்கலாம். One wall is apostle doctrine. ஒரு சவுறு வந்து அப்போஸ்தலருடைய fellowship with the apostle. The second wall. இரண்டாவது வந்து நம்முடைய அந்யோன்யம். And the third wall is breaking of bread.
மூன்றாவது சுவர் வந்து நமக்கு நற்கல்வி. And the third one is a prayer. நாலாவது சுவர் வந்து ஜெபம். So there is a roof. அதுக்கு ஒரு மாடு. The roof is the grace of God. அது தேவனுடைய கிருபை. So my dear brothers and sisters, we can keep the treasures protect in this house, and this is the real house that we can experience in our life. இந்த விதமான அருமையான வீட்டுக்குள் இதுதான் உண்மையான வீடு. தேவனுடைய கிருபையில மூடப்பட்டிருக்கிற இந்த 4 சுவர்ல இருக்குது. அது நாம் காப்பாற்றி அந்த விசுவாசத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். So let us grow under the great leadership of our chief apostle and district apostle and apostles in love and faith and hope. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தலைமை அப்போஸ்தலர், மாவட்ட அப்போஸ்தலர், அப்போஸ்தலருடைய தத்துவம் இதுக்குள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆவியில இருக்கிற இந்த அன்பு தேவன் ஆமென் விசுவாசத்துல நான்